அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சிலர் சொல்லும்போது கவனிச்சிருப்பீங்க, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்கிறதில்ல, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, கடவுள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான், இந்த மாதிரி நிறைய பேசியிருப்போம் இல்லையா? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய ஆழ் மனசில் என்ன மாதிரியான எண்ணங்களை நம்ம இதுவரைக்கும் வச்சுருக்கோமோ அந்த விஷயங்களை தான் நம்மளை சுற்றி நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா அதில் யார் தெரிவாங்க? நீங்கள் தான் தெரிவிங்க. உங்களுடைய ஆழ் மனசினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற பழகிற ஒவ்வொரு மனுஷங்களும். அப்போது உங்களுக்கு கெடுதல் நடக்குது, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களோட ஆழ் மனசில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா வெளியில் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன மாதிரியான எண்ணத்தில் இருக்கீங்களோ அந்த மாதிரி எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளில் இருக்கக்கூடிய மனுஷங்களை தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வை எப்படி நம்ம சரி செய்கிறது? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட ஆழ் மனசில் நிறைய விதமான எண்ணங்களை இது வரைக்கும் புகுத்தி வச்சுருக்கோம். அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை எப்படி வெளியேற்றுறது? அதுக்கான ஒரு சூப்பரான மேஜிக்கல் டெக்னிக் தான் ஹோ ஓப்பனாக போகணும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. உங்களுடைய ஆழ் மனசில் இருக்க எல்லா நெகட்டிவ் இமோஷன்ஸையும் சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக் தான் ஹோ ஓப்பனாக போகணும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த ஹோ ஓப்பனாக போகணும் ப்ராக்டிஸை பண்ணுங்கள். உங்களோட ஆழ் மனசில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கீங்களோ, நெகட்டிவ் இமோஷன்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.